அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்துக்கு பதில் ரொம்ப கம்மியாக இருக்க. அப்படியா? இல்லை, எங்கே சலாமுக்கு பதில் கம்மியாக இருக்குதோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பேச வேண்டாம், இதோட முடிச்சிடலான்னு அர்த்தம். அதனால் வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிக்கலான். பெண்கள் சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. என்ன எப்படி சத்தம் போட்டு சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். அது சத்தம் வெளியில் வரக்கூடாதுன்னா வீட்டில் தான் வரக்கூடாது. இங்கே நல்ல இடம், இது ரோட்டில் வரலாமா? இது நல்ல ஒரு தீனுடைய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இங்கே சொல்கிறதுல தப்பு இல்லை. பதில் சொல்லுங்கம்மா. இல்லை, என்னுடைய மாணவருங்கிறதுனால அவர் தைரியமாக கேள்வி கேட்குறாரு. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மதரசாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், குறிப்பாக இந்த தெரு மக்கள், இந்த மஹல்லா வாசிகள் மக்களுக்கும் மீண்டும் இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லை, நான் பேசுகிறதே சத்தம் வராது, இதில் வேற டீயை வேற கொடுத்தா நான் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. கண்ணியமிக்கவர்களே, ஒரு 2-3 செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்றேன். இந்த வீட்டில் அப்படி என்ன நடக்குது? இந்த மதரசான்னு நடத்துலாங்கள்ல, இந்த ஊர் மாதிரி எந்த ஊர்லேயுமே மதரசா கிடையாது. தெருவுக்கு நிறைய மதரசாக்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர் பகுதியில் இருக்கிற மாதிரி 4 வீட்டுக்கு ஒரு இடத்துல தராவிகி தொலை வைக்கக்கூடிய பாக்கியம் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிறந்த இடத்துல அல்லாஹு ரசூல் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத ஒரு 2 உதாரணம். எந்த இடத்துல மதரசா நடக்குதோ அங்கே கியாமத்து வரைக்கும் பொய் சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே கதை இல்லை, காலல்லா கால ரசூல், அல்லாஹு சொன்னான், நபி சொன்னார்கள் அப்படிங்கிறதுல போய் நம்ம பொய் சொல்ல முடியாது. 2வது ஹதீஸில் வருது, எங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுதோ மலக்குகள் அங்கேயே இருப்பாங்களாம். அப்போ இந்த தெருவாசிகள், இந்த பகுதியில் உள்ள மக்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். 3வது, நம்ம பொதுவாக மதரசாவில்னு சொன்னால் பிள்ளைகள் வர்றது, அவர்களுக்கு ஓதி கொடுக்கறதுங்கிறது சாதாரணமாகவே எல்லாருடைய வார்த்தை. இது என்ன மதரசா நடத்துகிறாங்க, என்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ இப்போ இன்னைக்கு மட்டும்தான் ரொம்ப பொறாமையாக இருக்கும். நம்மளும் ஓதனம் இல்லையே, நம்ம பிள்ளைகளும் ஓத வச்சம் இல்லையே, நம்ம பேரன் பேத்திகள் ஓதி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் உலகத்தில் எந்த படிப்புக்கும் அல்லாஹு தஆலா துனியாவில் கொடுக்கறதில்ல. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை எதுக்கும் உதவ மாட்டான்னு, என் பையன் எதுக்கு லாய்க்கு படலைன்னு. அப்படி சொல்லவே கூடாது. ஒரு தாயினுடைய துவா தான் சொர்க்கம் வரைக்கும் போகும். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு பையன், நபி அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர். அந்த அம்மா சொல்கிறாங்க, மகனே, உன்னை பற்றி சொர்க்கத்தில் கூட நினச்சி பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னாங்க. அவருக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் ஞானம் மட்டுமல்ல, குர்ஆனுக்கு விளக்கம் எழுதின ஒரு பெரிய மாமனிதர். அதனால் யாரையுமே என்ன செய்யக்கூடாது, எந்த பிள்ளைகளையுமே நம்ம தலக்குறைவாக, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ ஓதுறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தன் பிள்ளைக்கு பிஸ்மில்லாவை கற்றுக் கொடுத்தாலும் சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலை அவர் முன்னேறி விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால் கண்ணியமிக்க தாய்மார்களே, நண்பர்களே, இது போன்ற மதரசாக்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹு தாலா அந்த மதரசாவை கியாமத்து வரைக்கும் நீடிக்க செய்வானாக. இதில் ஓதிய மாணவர்கள் கடைசி வரைக்கும் அமல் செய்து சீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பானாக. இந்த மஹல்லாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவுக்கு எல்லா விதத்திலையும் மலக்குகளுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.